மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெரும்பாலும் சர்க்கரை நோய் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும்? இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா நிறைய பேர் இதனால ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு உள்ளாறாங்க. ஸோ நிறைய டிப்ரெஷன் மற்றும் ஃபேமிலிக்குள்ள நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சுகர் வந்ததுனால இந்த ப்ராப்ளம் எனக்கு ஃபேமிலிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம்னா மேஜரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்க, இவ்வளவு நாளா இருக்கு, இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சர்க்கரை நோய் சில நபர்களுக்கு கொஞ்ச நாள்லயோ சில வருடங்கள்லயோ இந்த ஆண்மை குறைபாடு எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது ஏற்படுது. இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா, நம்ம உடல் நல ரீதியாக சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், உணவு முறை மூலம் சரி செய்யறோம். அதே மாதிரிதான் இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வருதுன்னா அதற்கான சிகிச்சை முறைகள், உணவு முறைகள் நம்ம மாற்றம் செய்யும் போது நிச்சயமாக அதுல இருந்து முழுவதுமாக குணம் பெற முடியும். சரி, இப்போ சுகர் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்னன்னா, இந்த மாதிரி உடல் நல உபாதைகள் ஏற்பட்டு ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனைன்னு சொல்ற ஒரு விஷயம், ஆண்மை குறைபாடு ஏற்படுதுன்னா சுகர்னால நமக்கு எத்தனை வருடம் கழிச்சு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல இந்த சுகர்னால நமக்கு உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, கை கால் நடுக்கம் இருக்கா, இல்ல ஸ்டாமினா குறைஞ்சிருக்கா, கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கா, இந்த மாதிரி நம்ம கவனத்துல வைக்கணும். அதே சமயம் சுகருக்கான சரியான உணவு முறை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா சுகருக்கான சரியான ஒரு டயட் நம்ம எடுக்காத பட்சத்துல என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அதனோட விளைவுகளாக இது எல்லாமே ஏற்படுது. நமக்கே நல்லா தெரியும், டயபெட்டிக் நியூரோபதின்ற கண்டிஷன் சுகர் கொஞ்ச நாளா இருந்தா வரக்கூடியது. அப்படி நரம்புகள் பாதிக்கப்படும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம், ஆண்மை குறைபாடு. ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னா அப்போ டைரக்டா நம்ம சுகரை குறைச்சிட்டா இந்த ப்ராப்ளம்ல இருந்து சரியாகுமா? இதுதான் நிறைய பேர் கேட்கிற கேள்வியாக இருக்கு. ஒரு சிலருக்கு சுகர் இல்லைனாலும் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும்? இல்ல சுகர் இருக்குங்க, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு எனக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு, இவங்க நம்ம என்ன செய்யணும்? இப்போ இதுல என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 35 வயதிற்கு மேல 40 வயதிற்குள்ள இருக்கக்கூடியவங்க அதிகமான பாதிப்புக்கு உள்ளா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா 50 வயது வரை இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்யணும். உடல் நல உபாதைகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பிளட் சுகர் லெவலை குறைக்கணும். அடுத்தது நரம்புகள் தசைகள் வலிமையாக இருப்பதற்கான மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? சுகர்னால நமக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா அதற்கான சரியான உணவு மற்றும் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி நமக்கு பயன்படுது, கருப்பு கவுனி அரிசி பயன்படுது, அதுக்கப்புறம் கருட சம்பா அரிசி. இந்த அரிசி வகைகள் உணவாக நம்ம மாற்றி சாப்பிடணும். ஸோ சர்க்கரை நோய் இருக்குன்னா இதை நம்ம உணவாக மாற்றி சாப்பிடும் பொழுது, மதிய நேரத்துல நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல நரம்புகள்ல அதிகமான பாதிப்பு தெம்பு நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடல்ல நிறைய தெம்பு ஏற்படுதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிறையவே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா அப்ப சர்க்கரை நோய் அளவு முக்கியமாக HbA1c லெவல் நமக்கு 7 தாண்டி போயிட்டே இருக்குன்னா, வயதும் ஒரு 40 தான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. இன்னும் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, சுகர் இருக்குங்க, 5-6 வருடம் ஆயிடுச்சு,
ஏற்கனவே எனக்கு வந்து முதல் குழந்தை இருக்காங்க, இப்போ இரண்டாவது குழந்தைக்காக நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், சுகர் வந்து எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பெண்களும் இந்த விஷயத்த என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, மேடம் இப்போ இவர் வந்து நார்மலா தான் இருந்தாரு, என் ஹஸ்பண்ட் நார்மலா இருந்தாரு, சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஸோ நாங்க வந்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றோம், ஸோ என்னோட உடல்ல இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு, சம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இதை சரி பண்ணிட்டு இவருக்கு இந்த ப்ராப்ளம் எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாயிடுமா, சுகர் நார்மலுக்கு வந்துருமா, இந்த கேள்வியும் நிறைய பேர் முன்னிலையில வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதும் இதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உணவு அரிசி வகைகளை முதல்ல மாற்றம் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காய்கறிகள் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, இது எப்படிங்க சாப்பிட்றது, வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாமா, இல்ல முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடலாமா, இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடவே கூடாது. ஸோ எண்ணெயில வந்து பொரித்து சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றது இது வேண்டாம். முக்கியமாக வெண்டைக்காயெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நல்ல எண்ணெய் விட்டு நல்ல முருகுலா ஸ்பைசியா நம்ம வந்து வதக்கி சாப்பிட்றோம், அந்த மாதிரி கிடையாது. ஆண்மை குறைபாடு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காய் தான் வெண்டைக்காய். இது பச்சையாகவோ இல்ல சாலட் மாதிரியோ இல்ல வேக வைத்து இதனோட நம்ம வந்து சில வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம கூட்டு மாதிரியோ பயன்படுத்தலாம். ஆனா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் மறக்காமல் தினந்தோறும் ஆண்கள் தொடர்ந்து ஒரு 20 to 25 நாட்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய அதிகமான கால்சியம், இரும்பு சத்து நம்ம உடலுக்கு ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். இதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா வெங்காய விதை, வெள்ளரி விதை நமக்கு பயன்படுது. நிறைய விதைகள் இருந்தாலும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெங்காய விதைகளை பொடியாக்கி இந்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கண்டிப்பாக நெய்யில சாப்பிடணும். பொதுவாகவே ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நெய்யோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய மருந்து அதிகமான பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் சித்த மருத்துவத்துல சிலா சித்து அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாகவே இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாம் நிறைய இது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்தோம்னா நல்லா பியூரிஃபை பண்ணி, அதாவது நஞ்சு சுத்தி செய்து நஞ்சு முறிவுலாம் இல்லாம எடுத்ததுக்கு அப்புறம் சரியான முறையில நம்ம தயாரித்து கொடுக்கக்கூடிய சிலா சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பற்ப வகையை சேர்ந்தது. இந்த மருந்தை நெய்யோடு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய பலமே தனி. இது வந்து மருத்துவர் அறிவுரைப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். சிலாசித்தை பொறுத்த வரைக்கும் தாது விருத்தியை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சித்த மருந்து. இந்த சிலாசித்து இயற்கையிலே கிடைக்கக்கூடியதுதான். பாறை இடுக்குகள்ல வந்து நமக்கு உறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதை எடுத்து நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் மீன்ஸ் என்னன்னா, அது உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி சரியான மருந்தாக மாற்றி அதை பயன்படுத்தும் போது ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். பொதுவாக இது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அல்சர் இருக்கா, இல்ல சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இந்த மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் மாதிரிதான் இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம சரி செய்யக்கூடிய மருந்துகள், உணவுகள் மூலம் நம்ம எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டு இல்ல சுகர்னாலே எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த சுகருக்கு ஏற்ற மாதிரி மருந்தை ஃபாலோ பண்ணிக்கணும். பேசிக்கா இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா சீந்தில் சூர்ணமும் அஸ்வகந்தி சூர்ணமும் மிக்ஸ் பண்ணி கலந்துதான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது சுகரோட குறைந்து நமக்கு இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக 3 மாதத்துக்கு ஒரு முறை சிகிச்சைகள் எடுக்கும்போது செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கறது இம்பார்ட்டன்ட். செமன் அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததோட ஒரு 3 மாதம் கழித்து திரும்ப எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட், எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாட்டரி செமன் இருக்கு, இல்ல இதுல வந்து ஸ்பெர்ம் கவுண்டே ரொம்ப குறைவா இருக்கு, மார்பாலஜில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி சித்த மருந்துகள், உணவு முறைகள் எடுக்கும்போது இதுலயும் ஒரு நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் உங்களோட நான் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். நன்றி.